இன்றைக்கி துளசிக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம் பண்ணும் துளசி விவாகம் நடைபெறும். நேற்றைய ஏகாதசி பெருமாள் விழிக்கும் ஏகாதசின்னு சொல்கிறாங்க. அதாவது 4 மாதங்கள் பெருமாள் தூங்குவாராம். அதற்கப்புறம் விழிக்கும் அந்த ஏகாதசிக்கு அடுத்த நாளான இன்று துளசிக்கும் பெருமாளுக்கும் திருமணம் நடைபெறும். இதற்கு துளசி கல்யாணம், துளசி விவாகம்னு சொல்லுவாங்க. வட இந்தியாவில் இது ரொம்ப பாப்புலர். துளசி ஆன்மீக முக்கியத்துவம் மட்டுமல்ல, அதற்கு மருத்துவ குணமும் உண்டு. அதனால்தான் வீடுகளில் துளசி மாடம் வைத்து அன்றாடம் வழிபாடு செய்கிறார்கள். அக்டோபர் 31 ஒரு ஆராட்டு விழா நடந்தது திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமிக்கு. அந்த ஆராட்டு விழாவின் முக்கியத்துவம் என்னென்னா, ஆராட்டு விழா நடக்கும் அந்த 5 மணி நேரமும் திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையம் மூடப்படும். அதாவது 1938 இந்த விமான நிலையம் கட்டினாங்க. அப்போ அந்த விமான நிலையத்தின் ஓடு பாதை இருக்கும் இல்லையா, அந்த ஓடு பாதை பெருமாள் போகிற பாதையாக இருந்ததுனால அந்த காலத்தில் திருவிதாங்கூர் மகாராஜா, சித்திரை திருநாள் மகாராஜா ஆராட்டு விழா, பங்குனி ஆராட்டு விழா, ஐப்பசி ஆராட்டு விழா நடைபெறும். அந்த 5 மணி நேரம் இந்த விமான நிலையம் மூடப்படும்னு அறிவித்தார். அது இன்று வரை கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி சாயந்தரம் 4:45 ராத்திரி 9 மணி வரைக்கும் விமான நிலையத்தை மூடி விடுவார்கள். எந்த விமானமும் ஏறவோ இறங்கவோ செய்யாது. அதை உலக அளவிலே அறிவித்து விடுவார்கள். இப்படி சுவாமிக்காக ஒரு விமான நிலையம் மூடப்படுவது உலகத்திலேயே நம்ம திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமிக்கு ஐப்பசி ஆராட்டு, பங்குனி ஆராட்டில் நடைபெறுவது தான். நன்றி, வணக்கம்.